Hi friends, welcome back to my channel. இன்னைக்கான ரெசிபி என்னன்னு பார்த்தீங்கன்னா சிக்கன் 65. சிக்கன் 65 ரொம்ப சாஃப்டாக ஜூஸியாக வரணும்னா நான் இன்றைக்கி பண்ணுற மெத்தடில் செஞ்சு பாருங்கள். வாங்க அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு சிக்கனை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு மஞ்சள் பொடி போட்டு வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதுக்கான மசாலா ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக மஞ்சள் தூள், வத்தல் தூள், மல்லித்தூள், அப்புறம் கலருக்கு நான் காஷ்மீர் தூள் ஆட் பண்ணியிருக்கேன். அது மட்டும் இல்லாமல் சிக்கன் 65 மசாலா 1 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளோர். இதோட நான் கருவேப்பிலையும் ஆயிலில் ஃப்ரை பண்ணிவிட்டு அதை லைட்டாக மிக்ஸில் அடிச்சுட்டு ஆட் பண்ணி இப்படி பண்ணுறதுனால அதோட ஃப்ளேவர் சிக்கனில் நல்லாவே இறங்கியிருக்கும். ஸோ சாப்பிடும்போது அவ்வளோ சூப்பராக இருக்கும். நெக்ஸ்ட்டு லெமன் ஜூஸ், தயிர், அப்புறம் இதுக்கு தேவையான அளவு உப்பு, அப்புறம் முட்டை ஆட் பண்ணிக்கோங்க. முட்டை ஆட் பண்ணுறதுனால 65 ரொம்பவே சாஃப்டாக இருக்கும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்கலாம். ஜீரகத்தூள், மிளகுத்தூள் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ சிக்கனில் ஆட் பண்ணியிருக்க மசாலா எல்லாமே சிக்கனில் அப்சர்வ் ஆகணும். ஸோ அதனால் 1 மணி நேரம் சிக்கனை அப்படியே ரெஸ்ட்டில் விட்டுருங்க. நெக்ஸ்ட்டு 1 ஹவர் முடிஞ்சதுக்கப்புறம் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு கடாயில் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆயில் ஹீட் ஆனதுக்கப்புறம் கருவேப்பிலையை கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்ச சிக்கன் 65 1 by 1 ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். சிக்கன் 65ல நம்ம எக் ஆட் பண்ணியிருக்கனால அடியில் ஒட்டாது. நம்ம ஃப்ரை பண்ணி எடுக்கிறதுக்கும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட்டு சிக்கன் ஒரு பக்கம் வெந்ததுக்கப்புறம் கேர்ஃபுல்லாக திருப்பி போட்டுருங்க. அவ்வளோதாங்க, சிக்கன் 65 ரெடி ஆகிடுச்சு. ஸோ நீங்களும் இதேமாரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறது கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதேமாரி ஒரு டிஃப்ரெண்ட் கண்டென்ட்டோட நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.